வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாங்க முக்கியமான ஒரு இடத்த பார்க்க போறோம். இது கனடா சம்பந்தப்பட்ட விடயம். கனடாவுல அம்மா, அப்பா தமிழ் அம்மா, அப்பாக்களுடைய முக்கியமான அது முக்கியமா தமிழ் அம்மாக்களுடைய முக்கியமான ஒரு கவலையா இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, அது அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்றது தான். அதுல முக்கியமா யாருக்கு இது நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, பெண் பிள்ளைகளுக்கு தான் வந்து அதிகமாக இந்த பிரச்சனை வருது. என்ன கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது. ஆண் பிள்ளைகள் ஒரு மாதிரி அம்மாமார் வந்து சாதாரண ஆரம்பத்துல இருந்தே சாப்பாட போட்டு நல்லா கேர் பண்ணி கதைச்சு, தங்களோட கட்டுப்பாடுகள தொடர்ச்சியா வச்சிருந்து கொண்டு, எப்படியோ எங்கேயோ புடிச்சு தங்களுக்கு ஏத்த மாரி கட்டி வச்சுருவாங்க. ஆனால் அம்மாமாருக்கு டிமிக்கி குடுக்குற அளவுக்கு அறிவு இருக்கிறது வந்து அந்த வீடுகள்ல பொம்பள பிள்ளைகளுக்கு தான். அவை தான் அந்த அம்மாமார சொல்லுவ வந்து ஈஸியா பிடிக்கக்கூடிய மாரி இருக்கும். அப்படி இருக்கிறபடினால தான் என்னமோ தெரியல. இவைன்ற அந்த முயற்சிகளுக்கு வந்து முதல் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருப்பினும். ஆனா அம்மாமாரும் வந்து என்ன சாதாரணம் இல்ல. அவையும் வந்து அதுக்கு ஒரு பெரிய அரசியல் செய்யணும். சரி, நாங்க பார்க்கிறோம் கூட சொன்னா, நீயே பார்த்துக்கொள் சரியான்னு சொன்னா கூட, அத பார்க்கிற அளவு கூட வந்து இப்ப பல தமிழ் யுவதிகளுக்கு கனடாவிலே பிறந்து வளர்ந்த யுவதிகளுக்கு வந்து கஷ்டமா இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில பேர் நாங்க வீடியோலாம் டிக்டாக்ல பார்த்தால், நான் 2 தரம் டேட் பண்ணணும், 3 தரம் டேட் பண்ணணும். ஒரு ஆளையே 3 தரம் டேட் பண்ணா தான் எனக்கு அவர பத்தி முழுசா தெரிய வரும். அதுக்கு பிறகு தான் வந்து நான் அவர பத்தி ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த ஆள பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ஓப்பனா வந்து எல்லாம் அந்த மாரி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. இதுல சரி, பிழைன்னு சொல்லி பல விதமான விடயங்கள் இருக்கிறது. எங்கள பொறுத்தவரைக்கும் வந்து நாங்க இதுல முழுமையா வந்து எதையுமே வந்து எதிர்க்க போறது இல்ல. ஆனால் சில விடயங்கள் அதாவது அடிப்படையான சில விடயங்கள வந்து உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகம் வந்து 2 விதமான கலாச்சாரம். 2 இல்ல 3 விதமான கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று வந்து நேரா உங்களோட வெஸ்ட், மற்றது இங்கல ஈஸ்ட், மற்றது மிடில்ல ஈஸ்ட்ன்னு சொல்லலாம். மிடில் ஈஸ்ட்ன்னு சொல்லிக்கலாம். அல்லது மிடில் வெஸ்ட்ன்னும் சொல்லிக்கொள்ளலாம். ஆ வெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவலிசம் தான. அதாவது தனித்த பார்க்குறது வந்து இருக்கும். ஒரு பெண் வந்து தன்னை தனியத்தான் பார்ப்பா. என்ன நல்லா வச்சு பார்ப்பானா? அப்படின்னு. அப்படி அவனும் என்ன வந்து தனக்கு தன்ற இயல்புகளுக்கு தனக்கேத்த தேவைக்கு ஏத்த மாரி தான் பார்ப்பான். 2 தேவையும் வந்து ஒத்துக்கொள்ளையில இல்ல மியூச்சுவலா விளைவிக்கலாம். அங்க வந்து அந்த காதல் என்றதே வரும். உண்மைய சொன்னா டேட் போய் தான் லவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நீங்க ஊர்ல ஆரம்பத்துல தமிழர்கள் இருக்காங்களா எப்படி பண்ணுவான்னு சொல்லி, பார்த்த வகுத்திலேயே பத்திரும். இல்லைங்களா? அது எங்கே சொன்னா ஈஸ்டர்ன்ல இருக்கிற கலாச்சாரம். நீங்க வடயா பாருங்களேன், அப்படி பார்த்தோன்ன பத்திரம்னா 20, 22 வயசுலயே கல்யாணம் கட்டிடுவான். அப்படி சரியா கட்டி நிறைய பேர் வந்து சரியா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. வெளியா போனவர்கள் வேற எல்லாம் இருக்கணும். ஆனால் சரியானவர்கள் அங்க இருக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னா, எந்த யோசனை இல்லாமலே வந்து கமிட் பண்ணிடணும்னு சொல்லி அந்த ஒரு வேலைக்கு அங்க என்ன மனசு சொன்னால், எப்படி அது? அது எந்த கட்டத்துல? அது பிரச்சனை சண்டை எல்லாம் வரும். ஆனா, அதெல்லாம் தாண்டி நான் கமிட் பண்ணிட்டேன். அந்த கமிட்மெண்ட்டுக்காக சரியா இருக்கணும்ன்ற தேவை கட்டாயம் இருக்கு. சொன்னாங்க வேற எந்த ஒரு காரணமும் இல்ல. அவன் வேற எதையுமே பார்த்தோ, அளந்து பார்த்தெல்லாம் லவ் பண்ணல. பார்த்து விழுகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆனா இங்க வந்து வெஸ்டர்ன பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. அவைக்கு வந்து தனிப்பட்ட இல்ல இண்டிவிஜுவலிசம் வந்து 2 பேருமே தனிப்பட்ட ரீதியில தங்களோட தேவையில வச்சுக்கொண்டும், தங்களோட இன்ட்ரெஸ்ட்ட வச்சுக்கொண்டும் ஆக்கள பிடிக்க போய் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னார். அது நாளைக்கு போர் அடிக்கையில அதுக்குரிய தேவை வந்து சரியா அமையலன்னு சொல்லி சொன்னால், டக்குனு பிரேக்கப். அப்படி கல்யாணம் கட்டியிருந்தா டிவோர்ஸ். அப்ப இது ஒரு ஏன்னா அங்க வெஸ்டர்ன்ல வந்து அந்த மாரி அது ஈஸியா தான் வச்சு. நீங்க டிவோர்ஸ பத்தி நிறைய யோசிக்கிறது இல்ல. நீங்க ஈஸ்டர்ன்ல பாருங்க எவ்வளவு கஷ்டம். கல்யாணம் கட்டினா கட்டினதான். அங்க அப்படி உங்களுக்கு பிடிக்க செய்யலான்னு இருக்கும். அப்ப எப்படி இருக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி நீங்க மிகச் சரியாத்தான் வந்து உன்ன பார்த்து கட்டுவிய. எங்க ஈஸ்ட்ல ஏன்னு சொன்னா, உங்களுக்கு டிவோர்ஸ் எடுக்கிற கஷ்டம் ஏன்னு சொன்னா, சமூகம் வந்து அவ்வளவு பெரிய அழுத்தத்த குடுக்கும். மற்றது என்ன கல்யாணம் கட்டுறதே வந்து ஒரு பெரிய அழுத்தமா தான் உங்களுக்கு வச்சிருக்குன்னு சொன்னா, அந்த அழுத்தம் தான் உங்கள வந்து சரியா செதுக்கும் அப்படின்றதான் வந்து அவங்களோட நம்பிக்கை ஈஸ்டர்ன்ல. ஆனா வெஸ்டர்ன்ல அப்படின்னு சொன்னா எல்லாம் ஃப்ரீயா விட்டுருக்கான். ஆனா அந்த ஃப்ரீயா விட்டதுதான் உங்கள வந்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தி இருக்கேன்டே சொல்லலாம். காரணம் உங்களுக்கு 30, 35 வயசு ஆகி உங்களால வந்து திருமணம் செய்யணுமா இல்லையான்றதோ இல்ல சரியான ஒரு நபரையோ வந்து தேர்ந்தெடுக்க இயலாத அளவில இருக்குது 1. 2வது உங்களோட அம்மா, அப்பாட்ட இருந்து உங்கள பிரிச்சு வைக்குது. ஏன்னா உங்க அம்மா, அப்பா பார்க்குற அளவு உங்களுக்கு பிடிக்குதில்ல. இல்ல அம்மா, அப்பா சொல்றத உங்களால கேட்கலாம இருக்குன்னு சொல்லி சொன்னா, என்ன நீங்க அம்மா, அப்பாலருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க. அப்ப இங்க என்ன அந்த கூட்டுத்தனம், கூட்டா இருந்து கொண்டு எடுக்கிற முடிவெடுக்கிற அந்த பழைய காலத்து இது வந்து இல்லாம போயிடுச்சு. நீங்க சிம்பிளா கண்ண திறந்து பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு முற்பட்ட காலங்கள் எல்லாம் வந்து எந்த சண்டையும் பிடிக்காமல், லவ்வும் பண்ணாமல், பார்த்தத காட்டிட்டு, ஆனால் ஒருத்தன் உருகி லவ் பண்ணா கூட இப்படி நான் வாழலுமான்ற யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்தவள் உங்களை சுத்தி முழு பேர் 3/4 பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அதான் நீங்க என்ன குறிப்பிட்ட காலத்துக்கு முன்ன உங்களுக்குள்ள இருந்த சொந்தக்காரையே பார்த்துக்கணும். அதுல எப்படி சாத்தியமானதுன்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரியான முறையில தான் அந்த ஈஸ்டர்னுக்குரிய அந்த பழைய ட்ரெடிஷனலான முறையெல்லாம் வந்து சாத்தியமே ஆகுது. ஆனா இந்த வெஸ்டர்ன் முறை எதுவுமே வந்து பொருந்த போறது இல்ல. சரி, நீங்க வெஸ்டர்னுக்கு வந்து தவிர்க்கலாம் போனா கூட, அது உங்களோட தொத்தத்தான் போகுது. நீங்க அங்கதான் படிக்க போறீங்க, அங்கதான் பிறந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அது உங்கள இதாண்ட தான் போகுது. ஆனா நீங்க அங்கேயும் வெஸ்டர்ன்லயும் பாருங்க, அங்கேயும் சரியா ட்ரெடிஷனல் முறையில சரியான முறையில கல்யாணம் செஞ்சு போட்டு சந்தோஷமா இருக்கிற பொம்பளை பிள்ளைகளும் இருக்கின்றன.
அப்படிங்க அவைகள பார்த்தாவது நீங்கள் வந்து மாறிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா பெரிய யோசனமே இல்லையே. காரணம் அம்மாக்களுக்கும், மகள்களுக்கும் இடையில இது ஒரு பெரிய சண்டையா தான் வந்து போகுது. சில இடங்கள்ல அம்மாக்கள் உள்ளே வீட்டோட அடிச்சு கலைக்கிற நிலைமையில கூட வந்துட்டாங்க. இந்த மாதிரியான இது இல்ல. ஏன்னு சொன்னா, ஒண்ணு தானா பார்த்து சரியா செய்யணும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அம்மா, அப்பா சொல்றத கேட்டு செய்யணும். இப்ப 2ம் இல்லைன்னு வந்து அந்த கோவம் வந்து அவிங்க வர்ற கோவம் வந்து பிரச்சனையா இருக்கும். ஆனால் என்ன, நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். நான் தனியா சொந்த கால்ல நிப்பேன் அப்படின்ற மாதிரியும், கேர்ல்ஸ் பார்ட்டி, கேர்ல்ஸ் நைட்ன்னு சொல்லி இப்படி இந்த ரூட்ல போவிக்கிறேன். அம்மாமாருக்கு இன்னும் கடுப்பாகுது அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச தகவல். இது சம்பந்தமாக இன்னொரு பாட்டு நான் கட்டாயம் இன்னும் மிக விரிவாக வந்து வெளியிடுறதுக்கு இருக்கோம். இதுக்குள்ள நீங்க உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. நாங்க அந்த கருத்துக்கள வந்து அடுத்த வீடியோல வந்து சேர்த்து கொள்வோம்.